நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் பிதாவாகிய தேவனை நான் ஸ்தோத்தரித்து மகிழ்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானத்திற்கு என்று எடுக்கப் போகும் வசனம் யோவான் 6ஆம் அதிகாரம் அதன் 12வது வசனம். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். இந்த உலகத்திலே எத்தனையோ பிரசங்கங்கள் இருக்கின்றது. அத்தனை பிரசங்கங்களுக்கும் தலை பிரசங்கமாக இருக்கும் இந்த மலை பிரசங்கத்தை நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து உபதேசித்து சொன்னதுக்கு பின்பு அவர் தம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். இது யோவான் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்கின்றது. ஏன் இந்த கேள்வியை ஆண்டவர் பிலிப்புவை நோக்கி கேட்கிறார்? அதற்குண்டான வசனம் யோவான் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக தரம் நம்மை சோதிக்கும்படி ஒரு சில கேள்விகள் நம்மளுடைய இருதயத்தில் எழும்பிக் கொண்டே இருக்கும். அந்த கேள்விகளை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருப்போம். இங்கே பிலிப்புவும் அதே போலதான் ஆண்டவரிடம் கூறுகிறான். 7வது வசனம் வாசிப்போம். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அவன் கவலையின் நிமித்தம் கூறுகிறான், ஆண்டவரே, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் 200 பணத்துக்கு வாங்கின அப்பம் பத்தாதே என்று. ஆண்டவர் பிலிப்புவை எப்படி பார்த்திருப்பார்? பிலிப்புவே, நீ என்னோடு தானே இருக்கிறாய், எவ்வளோ காரியங்கள் நீ கண்டிருக்கிறாய், இந்த இவ்வளோ பெரிய பிரசங்கத்தை நீ கேட்டிருக்கிறாய், கேட்டும் என்னுடைய சீஷன் என்று அறியப்படும் நீ இன்னும் கவலை கொண்டிருக்கிறாயா என்று நோக்கி பார்த்திருப்பார். இன்றைக்கும் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கும் கேள்விகளின் நிமித்தம், கவலைகளின் நிமித்தம் ஆண்டவரால் இது செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிப்போம். ஆனால் உள்ளுக்குள்ள எங்கேயோ மாம்சத்திற்கு இடம் கொடுத்து, இது முடியுமா, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையே, இவ்வளோ வாங்கினாலும் இவ்வளோ பணத்துக்கு அப்பம் வாங்கினாலும் கொஞ்சம் கொஞ்சம் தானே கிடைக்கும் என்று கவலையில் நாம் இருந்து கொண்டிருப்போம். ஆண்டவர் இன்றும் நம்மை பார்த்து கேட்கிறார், என்னோடு கூட இவ்வளோ நாள் பிரயாணித்தும் எத்தனையோ பிரசங்கங்கள் மூலமாக உங்களோடு கூட பேசியும் இன்னுமா நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்பார். அப்பொழுது சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா அவரிடத்தில் இயேசு கிறிஸ்துவ இந்த சிறுவனிடத்தில் 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது என்று கொண்டு வருகிறான். இந்த விசுவாசம் தான் நம்மளுக்கு வேணும். எத்தனை பேர் வேணாலும் திரளான ஜனங்களாக இருக்கட்டும், திரளான காரியங்களாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய தேவைகளாக இருந்தாலும் இருக்கட்டும், ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் கொஞ்சத்தை கொடுத்திருக்கிறீங்க, அது உம்மிடத்துல நான் தருகிறேன் என்று அவரிடம் நாம் கொண்டு போய் கொடுக்க வேண்டும். நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை நாம் அவரிடத்தில் கொண்டு போய் கொடுக்க வேண்டும். நம்மிடத்தில் கொஞ்சம் விசுவாசம் தான் இருக்கும், அந்த கொஞ்சத்தை அவரிடத்தில் கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அவர் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டு நமக்கு நன்மையான ஈவுகளை தருவார். அதே போலதான் இங்கேயும் நடக்குது. அவர் அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரித்து பிட்டு ஜனங்களுக்கு கொடு என்று கொடுத்தார்கள். அவர் கொடுத்த பொழுதோ ஏறக்குறைய 15,000 பேர் முதல் 18,000 பேர் வரை அவர்கள் உண்டிருப்பார்கள். ஏனென்றால் புருஷர்கள் மட்டும் 5,000 பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. புருஷர்கள் என்றால் அவர்களுடைய மனைவிகள் ஒரு 5,000 பேர் இருப்பாங்க. எப்பொழுதும் ஒரு ஆவிக்குரிய கூட்டத்திற்கு பெண்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்படி கணக்கு வைத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 18,000 பேர் அவர்கள் குழந்தைகளோட 18,000 பேர், 15,000 18,000 பேர் அங்கே சாப்பிட்டிருப்பாங்க. எவ்வளவு அப்பத்தையும் எவ்வளவு மீன் துண்டையும் வைத்து வெறும் 5 அப்பம் 2 மீன்களை வைத்து கிட்டத்தட்ட 18,000 பேர் அவர்கள் சாப்பிட்டு இருப்பார்கள். இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தோம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நமக்கு எவ்வளவு வேண்டும் என்பது அவருக்கு முக்கியமல்ல, நாம் எப்படி இருக்கிறோம், நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்பதுதான் அவருக்கு முக்கியம். நம்மிடத்தில் விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து கடலுக்குள் தள்ளுண்டு போ என்றால் அது அப்படியே ஆகும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே எந்த கவலையா இருந்தாலும் விசுவாசத்துடன் கூடிய ஜெபத்தோடு அவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர் நிச்சயம் அந்த காரியங்களை நமக்காக செய்து தருவார்.
அது முடித்த பிறகுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்று. ஆண்டவர் இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை தந்திருக்கிறார். அநேக அற்புதங்கள் மூலம் நம்மை வழி நடத்தியிருக்கிறார். ஆனால் எல்லா அற்புதங்கள் முடித்த பிறகும், எல்லா நன்மைகள் நாம் சுதந்திரித்து கொண்ட பிறகும், அதில் இருக்கும் காரியங்களை நாம் திரும்ப திரும்ப பார்க்காமல், அதற்கு நன்றி சொல்லாமல் நாம் அப்படியே விட்டு விடுகிறோம். இங்கே சீஷர்கள் அவ்விசுவாசமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக அநேக ஜனங்களை போஷித்தார். அநேக ஜனங்களை போஷித்த பின்பும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கூடை நிறைய அப்பங்கள் சேர்த்து வைக்கும்படி 12 கூடைகள் அவர் மீதமாய் எடுத்து வைக்கிறார். அதற்காக தான் ஆண்டவர் ஒரு சில நேரம் நமக்கு சொல்லுவார், அந்த நன்மைக்காக நன்றி சொல்ல வேண்டும் என்று. அதனால்தான் அவர் இங்கே இந்த அப்பங்களை ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்று கூறுகிறார். அந்த சேர்த்து வைக்கிற காலம் எதற்கு என்றால், அது நம்மளுடைய விசுவாசத்தை இன்னும் அதிகமாய் நம்ம பலப்படுத்தும் காலம். ஒருவேளை பிலிப்புவை சோதனைக்குட்படுத்த பண்ணாமல் இருந்தால் அவனுக்கு இந்த விசுவாசம் வந்திருக்காது. இன்றைக்கும் நாமும் இதே போல் ஏதாவது ஒரு சோதனையில் இருப்போமே, ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், நாம் கவலைப்பட வேண்டாம். எந்த சோதனையாய் இருந்தாலும் சரி, இந்த சோதனைக்கு பின்பு கர்த்தர் என்னை ஜெயமாக மாற்றுவார், கர்த்தருக்கு பிரியமான மகனாய் நான் மாறுவேன், மகளாய் நான் மாறுவேன் என்ற விசுவாசம் நமக்குள் இருந்தால், இந்த சோதனையை கிறிஸ்துவோடு கூட நாம் வெற்றியாய் முடிப்பதற்கு பிதாவாகிய தேவன் நம்மை பலப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் அதற்கு நேராக நம்மை வழி நடத்துவார். எனவே இந்த காலங்களில் நாம் கர்த்தருடைய நன்மை நாம் பெற்று இருப்போமே, ஆனால் அந்த நன்மைக்காக நாம் தினமும் அவருடைய சமூகத்தில் நன்றி செலுத்தாக வேண்டும். அப்படி நன்றி செலுத்தும் போது அந்த சூழ்நிலையில் நாம் எப்படி இருந்தோம், அந்த சூழ்நிலை எப்படி கர்த்தர் கடந்து வர கிருபை தந்தார், அந்த சூழ்நிலையும் கர்த்தர் மீதியான துணிக்கைகளை எனக்கு கர்த்தர் தந்தார் என்ற விசுவாசம் நமக்குள் இருக்குமே, ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவுக்குள் ஜெயம் பெற்றவர்களாய் நாம் கடந்து செல்வோம். பிதாவாகிய தேவனை நாம் தரிசிப்போம், அவருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்தரிப்போம். இந்த நாட்களிலும் கர்த்தர் தந்த நன்மைகளுக்காக ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நன்றி செலுத்த மறவாதவர்களாய் நாம் வாழும்போது கர்த்தர் நிச்சயம் மீதியான துணிக்கைகளை நம்மளுடைய கரங்களில் தருவார். அது எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அந்த தேவையை சம்பூர்ணமாய் பூர்த்தி செய்வார். நம்மளுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்தேசுவுக்குள் நிறைவாய் மாற்றி தருவார். எனவே இந்த காலங்களில் நமக்கு எது தேவையா இருந்தாலும் நாம் ஆண்டவர் சமூகத்தில் போய் விழும்போது ஆண்டவர் நமக்காக பிதாவினிடத்திலிருந்து பரிந்து பேசி ஸ்தோத்திரம் செய்து நம்மளுடைய கரத்தில் தரும்போது நம்மளுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வசனத்தின் மூலம் இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு ஒரு இரட்சிப்பை கட்டளையிட்டு தந்திருக்கிறார். அந்த இரட்சிப்பை காத்துக்கொள்வோம், ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். வருகை மிக 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 சமீபமாய் இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.